டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து பீப் ஹோல் ஆப்டிமைசேஷன். ஸோ பீப் ஹோல் ஆப்டிமைசேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த மெஷின் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சின்ன சின்ன இடங்களில் வந்து இன்எஃபிஷியண்ட்டான கோட்ஸ், இன்எஃபிஷியண்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபைன் பண்ணி அதை ஆப்டிமைஸ் பண்ணுறது தான் பீப் ஹோல் ஆப்டிமைசேஷன். அந்த இன்எஃபிஷியன்ட் கோட் இருக்கிற இடத்துக்கு பேர் தான் பீப் ஹோல். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லோக்கல் ஆப்டிமைசேஷன் டெக்னிக் தட் எக்ஸாமைன்ஸ் ஸ்மால் விண்டோ. ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஆஃப் கோட், அதில் வந்து இன்னெஃபிஷியன்ட் சீக்வன்சஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து எஃபிஷியன்ட் கோடாக மாற்றணும். அது மாற்றுறதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவோ அதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறது தான் பீப் ஹோல் ஆப்டிமைசேஷன். இதில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, கம்பைலர் இன்ஸ்பெக்ட்ஸ் a few consecutive instructions at a time. சின்ன சின்ன பார்ட்டாக கம்பைலர் எடுத்து செக் பண்ணும். ஸ்பெசிஃபிக் பேட்டர்னை செக் பண்ணும்போது அது ஓகே, இது இந்த இடத்துல இன்னெஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை எவ்வளோ தூரம் குறைக்க முடியுமோ குறைக்கும். அதான் பீப் ஹோல் ஆப்டிமைசேஷன். இந்த பீப் ஹோல் ஆப்டிமைசேஷன் நிறைய கேட்டகரிஸாக பண்ண முடியும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கம்பைனிங் டெக்னிக். இது என்ன பண்ணுன்னா, மல்டிபிள் லைன்ஸில் எழுதுகிற கூட ஃபைனலாக சிங்கிள் லைனில் எங்கெங்கெல்லாம் எழுத முடியுதோ அதெல்லாம் சிங்கிள் லைனில் எழுதிடும். அதுக்கு பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் கம்பைனிங். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். லோட் ஏ அதாவது வேல்யூ ஏ, அதாவது ரெஜிஸ்டர் ஏன்னு வச்சுக்கங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஏங்கிற வேல்யூவை லோட் பண்ணுறோம், ஏங்கிற வேல்யூவை ரெஜிஸ்டர் லோட் பண்ணுறோம். அப்புறம் பிங்கிற வேல்யூவை எக்ஸிஸ்டிங் வேல்யூ ஏவோட ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஸ்டோர் சிங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ இதை மூணையும் சிம்பிளஸ்ட்டாக ஆட் ஏவையும் பியும் ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணணும்னு ஒரே இன்ஸ்ட்ரக்ஷனில் எழுத முடியும் போது நம்ம அந்த மல்டிபிள் லைன்ஸில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரே லைனாக மாற்றிடுறோம். இதுக்கு பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் கம்பைனிங். அடுத்தது ரிடண்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிமூவல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து லோட் ஏ அப்புறம் ஆட் 0. இந்த ஆட் 0ங்கிறது வந்து எஃபெக்டே கிடையாது இந்த கோடில். இந்த கோடில் ஆட் 0 இருந்தாலும் இல்லைனாலும் ரிசல்ட் மாற போகிறதில்ல. இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஆட் 0 ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ அதான் எலிமினேட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் டோன்ட் ஹேவ் எஃபெக்ட் ஆன் தி அவுட்கம். அவுட்கமில் என்ன எஃபெக்ட் வரணுமோ அது இந்த லைன் இருந்தாலும் இல்லைனாலும் மாறாது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிடுறோம். அதுக்கு பேர் ரிடண்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிமூவல். அடுத்தது கான்ஸ்டன்ட் ஃபோல்டிங். இஃப் கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் இன்வால்வ் இன் ஆப்ரேஷன்ஸ் கம்ப்யூட் them at கம்பைல் டைம். அப்படின்னா என்னன்னா, வேல்யூ டைரெக்டாகவே கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஹையர் லெவல் கோடில் வந்து இன்ட் a = 5 b = 3 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா, c = a + bன்னு கொடுத்துருந்தோம்னா அது வந்து மெஷின் கூட கன்வெர்ட் பண்ணும்போது ஏன்னா நமக்கு கம்பைல் டைம்லேயே வேல்யூ கிடைச்சிருச்சு. அப்போ கிடைச்ச வேல்யூவை வந்து கம்பைல் டைம்லேயே கேல்குலேட் பண்ணி ஆட் 3,5ன்னு போடுறதுக்கு பதிலாக டேரெக்டாக லோடு 8ன்னு போட்டுருச்சுன்னா அந்த ஆட் பண்ணுற அந்த ஆட் பண்ணுற டைம் மிச்சம், ஆட் பண்ணுற எஃபோர்ட் மிச்சம். அதுக்கு பேர் கான்ஸ்டன்ட் ஃபோல்டிங். அந்த கான்ஸ்டன்ட்டை வந்து கம்பைன் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை குறைக்கிறோம். அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் சப்ஸ்டியூஷன். இதுவும் கிட்டத்தட்ட அதே எக்ஸாம்பிள் தான். லோட் ஏ ஆட் 0, அதுக்கு பதிலாக அந்த ஆட் 0வை தூக்கிட்டு லோட் ஏன்னு கொடுக்குறோம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரீப்ளேஸ் இன்எஃபிஷியன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஃபாஸ்டர் அண்ட் சிம்பிளர். இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த 2 லைனில் பார்த்தீங்கன்னா இது இன்எஃபிஷியன்ட். ஏன்னா ஆட் 0 பண்ணுறது வேஸ்ட்டு, எஃபிஷியன்ட் இல்லாத கோடு. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எஃபிஷியண்ட்டான ஃபாஸ்டரான ஒன்றுங்கிறது லோட் ஏ. இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் சப்ஸ்டிடியூஷன். இது 4 கேட்டகரி தான் பீப் ஹோல் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். நம்மளோட மெஷின் கோடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். கோட் சைஸ் குறையும், அதாவது ஃபைனலாக வர மிஷின் கோட் சைஸ் குறையும், மெமரி யூசேஜ் குறையும். ஸோ நமக்கு வந்து ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in. அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்ல இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.